தேவனின் வல்லமை இயேசுவின் நாமத்திலே வெளிப்பட்டு எல்லாவிதமான பழக்கப்பட்ட குல தெய்வ ஆவிகளின் அஸ்திபாரங்கள் எங்களது வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக. பழக்கப்பட்ட குல தெய்வ ஆவிகளோடு இருக்கும் எல்லாவிதமான ஆத்தும பிணைப்புகள் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போவதாக. எங்களது வாழ்க்கையில், குடும்பத்தில் பழக்கப்பட்ட குல தெய்வங்களின் இருக்கைகள் தேவ சமூகத்தின் இடி முழக்கத்தினால், தேவ சமூகத்து அக்கினியால் உடைந்து எரிந்து போவதாக. எங்களது வாழ்வில் இந்த ஆவிகளின் இருப்பிடங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக. இந்த பழக்கப்பட்ட குல தெய்வங்களின் சிங்காசனங்கள் எங்களது வாழ்க்கையை விட்டு தேவ சமூகத்து அக்கினியால் எரிந்து போவதாக. பழக்கப்பட்ட குல தெய்வங்களின் மூலம் கட்டப்பட்ட அரண்கள் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போவதாக. எங்களது வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக. எல்லாவித பழக்கப்பட்ட குல தெய்வங்களின் தெய்வீக குணங்கள், பக்திக்குரிய காரியங்கள் மூலம் வந்த தாக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போவதாக. இத்தகைய பழக்கப்பட்ட குல தெய்வ ஆவிகளிடையே உள்ள செய்தி தொடர்பு வசதிகள் தேவ சமூகத்து அக்கினியால் எரிந்து போவதாக. எங்களது தலைமுறையில் பழக்கப்பட்ட குல தெய்வங்கள் கடந்து வந்து செயல்பட உதவும் போக்குவரத்து முறைகள் இயேசுவின் நாமத்திலே அழிந்து போவதாக. முற்பிதாக்களின் இடத்திலிருந்து தொடர்ந்து வரும் தீமையின் காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிவதாக. எங்களது வாழ்க்கையில், குடும்பத்தில் தீமைகளை கொண்டு வரும் மரண நதிகள் இயேசுவின் நாமத்தில் திரும்பி வேறு வழியாய் பாய்வதாக. பழக்கப்பட்ட குல தெய்வங்களின் மூலம் எங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்டு உபயோகப்படுத்தும் ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் அவைகளுக்கு எதிராகவே செயல்படுவதாக. பழக்கப்பட்ட குல தெய்வ ஆவிகளின் பிடியில் சிக்கியுள்ள எங்களது எல்லாவித ஆசீர்வாதங்களும் சுகங்களும் அவைகளின் பிடியிலிருந்து இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவதாக. பழக்கப்பட்ட குல தெய்வங்களுக்காக எங்களது வாழ்வில், தொழிலில் கட்டப்பட்ட பீடங்கள் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போவதாக. பழக்கப்பட்ட குல தெய்வங்களின் மூலமாக எங்களது வாழ்க்கையில் தொழிலை பூட்டி போட பயன்படுத்தப்பட்ட பூட்டுகள் இயேசுவின் நாமத்தில் தேவ சமூகத்து அக்கினியால் எரிந்து போவதாக. பழக்கப்பட்ட குல தெய்வங்களின் மூலம் எங்களுக்கு எதிராக விரித்து வைக்கப்பட்டுள்ள கண்ணிகள் இயேசுவின் நாமத்தில் எரிந்து போவதாக. எங்களது வாழ்க்கையில் தகப்பன் தாய் வழியாய் தொடர்ந்து வரும் பழக்கப்பட்ட குல தெய்வங்களின் அஸ்திபாரங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக. அறிமுகமான குல தெய்வ தீய ஆவிகளோடு எங்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆத்தும பிணைப்பு இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக. எங்களுக்கு விரோதமாக செயல்படும் பழக்கப்பட்ட குல தெய்வங்களின் மூலம் சொல்லப்பட்ட சாப வார்த்தைகள், தீமையின் திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக. எங்களுக்கு எதிராக பழக்கப்பட்ட குல தெய்வ ஆவிகளின் மூலம் செயல்படும் மரண திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிவதாக. பழக்கப்பட்ட குல தெய்வங்களின் மூலம் எங்களுக்கு எதிராக செயல்படும் மந்திர சூனிய ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் தேவ சமூகத்து அக்கினியால் எரிந்து போவதாக. எனக்கு எதிராக பழக்கப்பட்ட ஆவிகள் மற்றும் குலதெய்வ ஆவிகளின் மூலம் அனுப்பப்படும் நீதிமன்ற அழைப்புகளை இயேசுவின் நாமத்தில் திருப்பி அனுப்புகின்றேன். பழக்கப்பட்ட ஆவிகளின் மூலம் மற்றும் குல தெய்வங்களின் மூலம் எனது சரீரத்தில் எழுதப்பட்டுள்ள தீமையான அடையாளங்கள் இயேசுவின் இரத்தத்தால் அழிக்கப்படுவதாக. எனது வாழ்வில் காணப்படும் நற்கிரியைகளை அழிக்கும்படி செயல்படும் பழக்கப்பட்ட குல தெய்வ ஆவிகளின் தாக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிவதாக. எனக்கு எதிராக பழக்கப்பட்ட குல தெய்வ ஆவிகளின் திறமையான செயல்பாடுகள் இயேசுவின் இரத்தத்தால் அழிக்கப்படுவதாக. எங்களுக்கு எதிராக பழக்கப்பட்ட குல தெய்வ ஆவிகளின் மூலம் சொல்லப்பட்ட மந்திர வார்த்தைகள், திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக. பழக்கப்பட்ட ஆவிகளோடு, குல தெய்வ ஆவிகளோடு எங்களது குடும்பத்தாரால் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகள், பொருத்தனைகள் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போவதாக. எனது சரீரத்தில் உள்ள அனைத்து உறுப்புகளும் பழக்கப்பட்ட குல தெய்வ ஆவிகளின் தாக்கத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவதாக. எனது வாழ்க்கைக்கு எதிராக பழக்கப்பட்ட குல தெய்வ ஆவிகளின் மூலம் ஏற்படுத்தப்பட்ட திட்டங்கள், விதைக்கப்பட்ட தீமையின் விதைகளை இயேசுவின் நாமத்தில் வேரோடு பிடுங்கி எறிகின்றேன். எனது வாழ்க்கையில் பழக்கப்பட்ட குல தெய்வங்களின் மூலம் நடத்தப்பட்ட ஆவிக்குரிய திருமணங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிந்து போவதாக. எனது லக்கை அடைய முடியாதபடி செயல்படும்
பழக்கப்பட்ட குல தெய்வ ஆவிகளின் தாக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக. எனது வாழ்க்கையில் சிறை வைக்கப்பட்டுள்ள அனைத்து நன்மைகளும் இயேசுவின் நாமத்தில் இந்த பழக்கப்பட்ட குல தெய்வ ஆவிகளின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படுவதாக.